ஃபர்ஸ்ட் அதிக புரோட்டீன் உள்ள ஒரு சத்தான வெயிட் கெய்னிங் பேபி ஃபுட் பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு குக்கர் ஹீட் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துருக்கேன். நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இது கூட ஒரு 3 ஸ்பூன் அளவு பாசிப்பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். வாஷ் பண்ணதுக்கப்புறம் இது கூட சேர்த்து பச்சை வாசம் போகிற வரைக்கும் மிதமான தீயில் ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு வறுத்து விட்டுக்கலாம். பாசிப்பருப்பில் இருக்க நிறைய ப்ரோட்டீன் குழந்தைங்க தலைன்னு ஆரோக்கியமாக வெயிட் கெயின் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பாசிப்பருப்பில் இருக்கிற ஃபோலேட் குழந்தைங்களோட பிரெயின் ஃபங்க்ஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வறுப்பட்டதுக்கப்புறம் நல்ல ஒரு ஸ்மெல் வரும். அப்புறம் சாப்பிட்டு பார்க்குறதுக்கு பொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும். கலர் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனில் மாறி வரும். இப்போ இது கூட ஒரு பெரிய கிளாஸ்க்கு 3/4 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 15-20 நிமிஷம் நம்ம ஊற வச்சிடலாம். ஊற வச்சோம்னா பருப்பு நம்மளுக்கு 2-3 விசில்லே வெந்துடும். அப்படி இல்லைன்னா 5-6 விசில் விடுற மாதிரி இருக்கும். நிறைய பேருக்கு குழந்தைக்கு குக்கரில் ஃபுட்டு செஞ்சு கொடுக்குறது ஹெல்த்தியா அப்படிங்கிற டவுட் இருக்குது. குக்கரில் தாராளமாக செஞ்சு கொடுக்கலாம். ஆனால் அளவாக விசில் விட்டு கரெக்டாக குக் பண்ணி கொடுத்தா அது ஹெல்த்தியானது தான். ஃபுட்டை எப்போவுமே ஓவர் குக்கு தான் பண்ணக்கூடாது. விசில் வந்ததுக்கப்புறம் குக்கர் ஓப்பன் பண்ணுறேன். நல்லா வெந்துருச்சு. இப்போ இது கூட நான் மசிச்சு வச்ச வாழைப்பழத்தை சேர்த்துக்கிறேன். பெரிய வாழைப்பழமாக இருந்தால் பாதி பழம் சேர்த்துக்கலாம். சின்னதாக இருந்தால் முழு பழமும் சேர்த்துக்கலாம். என்ன வாழைப்பழம் வேணாலும் சேர்த்துக்கலாம். வாழைப்பழமும் டெய்லி ஒன்று கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு நல்லா வெயிட் கெயின் ஆவாங்க. நீங்கள் என்ன வாழைப்பழம் வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு 1/4 கப் அளவு ஃப்ரெஷ்ஷான கெட்டியான தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். தேங்காய் பாலுக்கும் குழந்தைங்க தலைன்னு வெயிட் கெயின் ஆவாங்க. அதில் இருக்க குட் ஃபேட்டு குழந்தைங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தேங்காய் பால் வெயில் நேரத்தில் கொடுக்கும்போது குழந்தைங்கள நல்லா ஹைட்ரேட்டடாக வச்சுக்கும். ஸ்கின்னுக்கு நல்லா ஒரு க்ளோ கொடுக்கும். உடம்பு சூட்டையும் குறைக்கும். ஹீட்டுனால வாயில் வயிற்றில் வர்ற புண்ணையும் ஆற்றி விட்டுரும். இதோட வாசத்துக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இதோட டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப சத்தான குழந்தைங்களுக்கான காலை உணவு இது. குழந்தைங்களுக்கு அடுத்த சத்தான காலை உணவு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு குக்கர் ஹீட் பண்ணியிருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதோட புரோக்கன் வீட் அதாவது உடைச்ச கோதுமை ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். கோதுமை ரவையிலே நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. அதுவும் குழந்தைங்களோட தசை வளர்ச்சிக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். உடம்புக்கு நல்லா ஒரு வலு கொடுக்கும். குழந்தைங்க நல்லா ஸ்ட்ராங்காக வளருவாங்க. மிதமான தீயில ஒரு 3 நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ இதுக்கு 1/4 கப் அளவு நான் புரோக்கன் வீட் எடுத்திருந்தேன். அதுக்கு 1/2 கப் அளவு பால், 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். கரெக்டாக இருக்கும். 1 வயசு கீழே உள்ள குழந்தைங்களுக்கு பாலுக்கு பதிலாக தண்ணி சேர்த்துக்கலாம். அதோட கொஞ்சமாக தேங்காய் பாலும் சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சம் கேரட் துருவிட்டு சேர்த்துக்கிறேன். இதில் அவ்வளோதான் வேலை. குக்கர் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 விசில் விட்டுறலாம். விசில் வந்துருச்சு. இது கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்கும். நீங்கள் வேணுங்கிற அளவு தண்ணியோ இல்லை பாலோ சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1 வயசு கீழே உள்ள குழந்தைங்களுக்கு நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் டேட் சிரப் கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் ஆப்ஷனல் தான், தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதோட 1 டீஸ்பூன் அளவு நட்ஸ் பவுடர் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் மென்று சாப்பிட்ற பெரிய குழந்தைங்களுக்கு நட்ஸ் பவுடருக்கு பதிலாக நட்ஸை நல்லா குட்டி குட்டியாக நறுக்கிட்டு நட்ஸு கிஸ்மிஸ் இதெல்லாம் கீழே ஃப்ரை பண்ணிட்டு கூட சேர்த்துக்கலாம். இதோட வாசத்துக்காக கடைசியாக கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியான டேஸ்டியான ரெசிபி. ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்லை ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ்க்கோ குயிக்காகவே ரெடி பண்ணிடலாம். குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இது ரெண்டுமே ரொம்ப சத்தான குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய உணவுகள் தான். குழந்தைங்களுக்கு நல்லா தசை வளர்ச்சி அதிகரிக்கும். நல்லா ஸ்ட்ராங்காக வலுவாக வளருவாங்க. நல்லா ஆரோக்கியமாக தலைன்னு வெயிட் கெயினும் ஆவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்கள் கருத்துக்களை எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அப்புறம் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டும் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.